மலேசியர்களோட மனதில் ஒரு முக்கால் நூற்றாண்டுக்கு மேலாக ஒரு நிலைத்திருக்கும் ஷாப் ஹோல்சேல் அண்ட் ரீட்டைலில் வந்து இன்று மக்களோட மனங்கவர்ந்ததாக இருக்கிறது வந்து மைதீன் முகமது அவர்களால் 1957 வந்து கோத்தபாரில் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பெட்டி கடையாக ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கி வந்து ஒரு 70க்கும் மேற்பட்ட ஷாப்புகளோட பிரம்மாண்டமாக மலேசியா முழுவதும் திகழ்கிற ஷாப் வந்து மைதீன் வந்து மக்களோட மனதில் வந்து மிகப்பெரிய இடம் பிடிச்சிருக்க காரணம் மொத்த பொருட்களையும் ஒரு மாதாந்திரத்துக்கு தேவையான எல்லா பொருட்களையும் ஒரே இடத்துல மலேசியர்கள் தங்களுக்கு வாங்கி கொள்வதாக இருக்கட்டும், மலேசியாவில் பணிபுரியும் வெளிநாட்டவர்கள் தங்கள் நாட்டுக்கு செல்லக்கூடிய இடங்களில் வந்து தங்கள் நாட்டுக்கு கொண்டு போக பொருட்களில் வாங்கி போக பொருட்கள் அனைத்தையும் ஒரு இடத்துல பெற்றுக்கொள்ளக்கூடிய பொருள்களாக இருக்கிறதும் மைதீன் தான். பொதுவாக நம்ம தமிழர்கள் வந்து இங்கிட்ட அதிகமாக வாங்கலை அப்படின்னு இருக்கலாம். ஆனால் மலேசியாவில் பணிபுரிகிற பங்களாதேஷிகள், இந்தோனேஷியர்கள், பாகிஸ்தான், பர்மா அப்படி மற்ற நாட்டுகளில் அதிகமாக வாங்கிட்டு போகிறது கண்டிப்பாக மைதீனில் தான் இருக்கும். நம்ம வந்து மைதீன் பைகள் தான் அதிகமாகவும் இருக்குது. இது நம்ம ஊர் சரவணா ஸ்டோரோட கம்பேர் பண்ணலாம். ஆனால் அவங்க வந்து இப்போ தான் ஆரம்பித்தாங்க அப்படின்னா இது முன்னமே ஆரம்பிக்கப்பட்டு மக்களோட மனதில் வந்து நிலைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான வணிக சந்தை அப்படி தான் சொல்லணும். இதை ஏன்னா வணிக பொருட்கள் இருக்கிற இடமாக மட்டும் சொல்ல முடியாது. இந்த கடைகளில் வந்து எல்லா நாட்டினரும் வேலை பார்க்கிறாங்க. அதுவும் மிக முக்கியமாக குறிப்பிட சொல்ல வேண்டியது நம்ம தமிழர்களும் அதிகமாக இருப்பாங்க. மலேசியர்கள், இந்தோனேசியர்கள் மற்ற எல்லா நாட்டினிலிருந்தும் வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய வகையிலாகவும் எல்லா நாட்டு பொருட்களும் நீங்கள் அதை இதிலே பார்த்துருப்பீங்க. அது பழங்களாக இருக்கட்டும், காய்கறிகளாக இருக்கட்டும், பொருட்களாக இருக்கட்டும், பூஜை பொருட்களாக கூட இருக்கட்டும் அப்படின்னு பார்த்தா கூட எல்லா நாட்டு பொருட்களும் இங்கே இருக்கும். இதுவும் ஒரு பிரம்மாண்டமான வணிகத்திற்கான ஒரு நல்ல வழி. ஞாயிற்றுக்கிழமைகளில் பொதுவாக மைதீனில் அதிகமான கூட்டங்களை பார்க்க முடியும். விடுமுறை நாட்களில் வந்து எல்லோரும் பொருட்களை வாங்கி செல்றதுலேயும் கூட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும். நான் மைதீனில் ஸ்பெஷலாக என்ன வாங்குவேன் அப்படின்னு கேட்டால் நூடுல்ஸ் வாங்குவேன் அதிகமாக. மைதீனில் தான் நூடுல்ஸ் வந்து நல்லா மலேய ஐட்டங்கள், மலேசிய தயாரிப்புகளில் வந்து நிறையா மைதீனில் நம்ம பார்க்க முடியும். இதிலேருந்து நம்ம ஏதாவது கற்றுக்கிறணும் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம நினைக்கிறது வந்து ஒரு நாட்டோட பொருளாதார வளர்ச்சி வந்து அந்த நாடு அரசு எடுக்கும் நடவடிக்கைகளில் மட்டும் இல்லாமல் மக்களுக்காக இது மாதிரியான பொது ஜனங்களில் இருந்து ஏற்படுத்தப்படும் வணிக வளாகங்கள், அமைப்புகள் அதற்கெல்லாம் அரசு தொடர்ந்து அங்கீகாரம் கொடுத்து அதை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான எளிய வகைகளையும் வரி விதிப்பை ஏற்படுத்தி அதன் மூலம் மக்களை வந்து பெரும் பயனடைய வைக்கிறதுலையும் கண்டிப்பாக வந்து ஒரு நாட்டோட வளர்ச்சி அதன் வணிகத்தில் வந்து